நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சார்பாக வழங்கப்படுகிற கடைசி எக்கால எதிரொலி செய்திக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் கண்களை தாழ்த்தி வேண்டுதலோடு முழு மனதோடு நாம் ஜெபம் செய்து இதோடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் நித்திய பிதாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஒரு நல்ல நாளுக்காகவும் விசேஷமாக இந்நாளில் உலகமெங்கிலும் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலை நினைவுகூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் நினைவுகூறுதலுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவரின் நடுவிலே தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் இந்த காலத்தில் வாழ்கிற நாங்கள் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினுடைய திருதர்சனங்களை அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக தேவரே தாமே உம்முடைய ஆவியினால் எங்களை உம்முடைய ஆள்கைக்குற்று ஆகப்படுத்தி வேதத்தின் சத்தியங்களை அறியும்படியாக மனதை நீர் திறந்து நாங்கள் ஆண்டவரே ஒரு சடங்காச்சாரத்திற்கு அடிமைப்படாமலும் ஒரு பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமைப்படாமலும் இன்று என்று சொல்லப்படுகிற இந்த நாளில் தேவனுடைய பரிசுத்த கரத்தின் வல்லமையை காண நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் இதோடைய செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்பது. நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உலகமெங்கிலும் இந்த நாட்களில் லெந்து காலம் எனப்படுவதான ஒரு 40 நாட்கள், அதை தொடர்ந்து ஒரு பரிசுத்த வாரம் என்று சொல்லி இயேசுவனுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களும் கடைசி மணி நேரமுமான அவருடைய மரணத்தின் நேரம், தொடர்ந்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த சம்பவம், இவைகளை நினைவுகூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம். ஒவ்வொரு காலங்களிலும் இந்த நேரத்தின் ஸ்லாக்கியத்தை வருடங்கள் தோறும் நாம் நினைவுகூர்ந்து பேசிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பு வளர்ப்பு கடைசி காலங்களில் உடைய மரணத்தின் நேரத்தில் கடைசி வாரம் அவர் கழுதையின் மேல் பவுனியாக வந்ததிலிருந்து அவர் பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த நேரம் வரைக்குமான சம்பவங்கள் ஏராளம். அவைகளை குறித்து அறிவது, தியானம் செய்வது, இது வழக்கமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அதற்குள் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தையும் அந்த வேதத்தின் வெளிச்சத்தில் வர வேண்டிய பிரகாரம் வராமல் இருக்கிறதை தேவனுடைய ஆவியை பெற்ற எந்த ஒரு மனுஷனும் இந்த கடைசி மணி நேரத்திற்கான மனவாட்டி அதை கட்டாயம் கண்டுகொள்வார். ஆகையினால் பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் உங்களை போன்று பக்தி வைராக்கியத்திலும்
இந்த 40 நாட்களை கொண்டாடுவதில், வாழுவதில், சரீரத்தை அடக்குவதிலும் ஒடுக்குவதிலும், இந்த காலத்தின் ஊழியத்திற்காக ஓடினவனும் அங்கே இந்த காலத்துக்குரிய செய்திகளை ஆவியோடு நான் அங்கே பிரசங்கித்தவனுமாய் இருந்தவன் தான். ஆனால் இன்று ஒரு புறத்தில் அது தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது, மறுபுறத்திலோ காலங்கள் முடிந்து கொண்டு இருக்கிறதை அறியாமல் இருக்கிறபடியினால் நான் அந்த விதமான ஒரு போதகத்திற்குள் கடந்து செல்லாமல் உடைய நடுவிலே நான் இந்த காலத்தினுடைய காரியத்தை எடுத்து வைப்பதற்காக இந்த வேத வாக்கியத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் என்பது. நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தராமே மனிதனாக இந்த பூமிக்கு வந்து அவர் எவ்விதமான ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று முன்னுரைக்கப்பட்டபடியே அவைகளெல்லாம் நிறைவேறி தீர்ந்தன. ஆயினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் அங்கே லூக்கா சுவிசேஷனுடைய கடைசி அதிகாரத்தில் அவர் அங்கு சொல்லும் பொழுது 44 வசனத்தில் 24:44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் என்பது. நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசுவானவருடைய பிறப்பு முதல் வளர்ப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் வரைக்கும் உள்ள சகல காரியங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் காணப்படுகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எவ்விதமாய் காணப்படுகிறது, சங்கீதங்களில் எவ்விதமாய் காணப்படுகிறது, தீர்க்கதரிசன ஆகமங்களில் எவ்விதமாய் காணப்படுகிறது சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் நாம் இவ்விதமாக கொண்டு வந்தால் நேரம் போதவே போதாது. அது தனி அங்கே சில மாதங்கள், சில வருஷங்கள் கூட நம்ம அதற்குள் இருந்து இந்த ஒரு தொடர்ச்சியை கூட நமக்கு பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்தினாலே நாம் எதை தவற விடுகிறோம், எதை இழக்கிறோம் என்பதை தயவு செய்து செய்தியை சற்று நீங்கள் கவனமாக கவனித்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, காரணம் வேத வாக்கியங்களின் ரகசியங்களை அறியாமல் இருப்பதே. அதைத்தான் ஆண்டவருக்கு சொன்னார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். வேறு யாரும் அல்ல, அந்த கல்லறையின் இடத்திற்கு ஓடி போன பேதுரு, யோவான், யாக்கோபு, மகதலேனா, அங்கே மரியாள் போன்றவர்கள் அவருடைய கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லை என்பதை கண்டு அதை எடுத்துக்கொண்டு போனது யார் என்று சொல்லி விசாரித்தார்களே தவிர அவர்கள் அவர் உயிர் தெழும்புவார், உயிர் தெழுந்து விட்டார் என்கிற அந்த காரியத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியாமல் போயிற்று. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்பதாக இங்கே நீங்கள் அறியலாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் தமிழ் மொழியை வைத்துக்கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், விளங்கி இருப்பீர்கள்.
வேதாகமம் முழுவதிலும் கர்த்தர் என்று வருகிற இடம் எல்லாமே யெகோவா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்று வருகிற இடம் எல்லாமே யெகோவா. அப்படியானால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவதூதன் சொல்கிற காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். அவன் தமிழில் சொல்லவில்லை, அவன் சொன்னது எபிரேய மொழியில்தான் எபிரேயரோடு பேசினான். ஏனென்றால் பேதுரு, யோவான், யாக்கோபு, மரியாள் எல்லாரும் எபிரேயர்கள். அவர்களோடு பேச வேண்டுமானால் எபிரேய மொழியில் தான் பேச வேண்டும். நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையில் என்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் என்பதாக பவுல் சொல்கிறார். பவுலோடு பேசின மொழி எபிரேய மொழி. ஆட்டு இடையர்கள் படுத்திருக்கிற இடத்தில் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் என்று சொல்லி பேசப்பட்ட மொழி எபிரேய மொழி. அப்படியானால் இங்கு மத்திய 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நான் எல்லா எபிரேய வார்த்தையும் எனக்கு தெரியாது, நான் எதை முக்கியமாக அங்கு கவனிக்க வேண்டுமோ அவைகளை நான் கண்டதில் நான் அங்கு பேசுகிறேன். யாராவது உங்களுடைய பம்பாயில் உள்ளவர்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவருடைய இடத்திலே ஒரு ஹிந்தி வேதாகமத்தை வாங்குங்கள், அல்லது பாளையங்கோட்டையில் உள்ள வேதாகம புஸ்தக கடைகளிலே ஒரு ஹிந்தி வேதாகமத்தை வாங்கி ஹிந்தி தெரிந்தவர்களிடத்தில் கொடுத்து கர்த்தர் என்று வருகிற இடத்தை எல்லாம் நீங்கள் சோதித்து பாருங்கள். யெகோவா யெகோவா என்று சொல்லி வரும். அந்த வேதாகமத்தில் அப்படியே ஹீப்ரு மொழியின்படியே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை வைத்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லப்படாமல் யெகோவாவை வைத்த இடத்தை பாருங்கள் என்றுதான் அங்கே காபிரியல் தூதன் அங்கே தூதன் சொன்னதாக நமக்கு அங்கு அறிய வேண்டும். ஆகையினால் பிரியமான இயேசுவானவர் தமிழ் மொழியில் இயேசுவானவர் என்றும், ஹிந்தியில் ஜீசஸ் என்றும், அரபு மொழியில் ஈசா என்றும் அங்கே பேசப்பட்டிருக்கிற இயேசுவானவர் எபிரேய அங்கு மொழியின்படி அவர் யெகோவா தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இப்பொழுது உங்களுடைய நடுவில் பேச வேண்டிய காரியம் வேறு. ஆனாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற அந்த காரியத்தில் நீங்கள் முற்றிலுமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இவ்விதமாக சில காரியத்தை பேசுகிறேன். வேத வாக்கியத்தின் ரகசியங்கள் தெரியாத காரணத்தினால் ஏற்படுகிற இடரல்கள் அதிகம். ஒரு எளிமையான செய்தியாக நம்முடைய நடுவிலே நான் இதை சுட்டி காட்டுவதற்காக, இக்காலத்தில் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் அங்கே அதிகமாய் ஆராய்ச்சி செய்து 40 நாட்களாக மனம் திரும்புதல், தேவனுடைய பாடு மரணங்களை குறித்து சிந்தித்திருக்கிற நீங்கள் இப்பொழுது ஒரு வார காலமாக, கடந்த வாரத்தில் குருத்தோலை ஞாயிறிலிருந்து இந்த வாரம் உயிர்த்தெழுந்த பண்டிகை வரையிலுமாக நீங்கள் அநேக காரியத்தை அங்கே கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் உடைய நடுவிலே நான் ஒரு காரியத்தை அங்கே வைப்பதற்காக இந்த பகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அங்கே அவர் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் அறியாமல் போய் அவரை தேடினதாக நாங்கள் வாசிக்கலாம். அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பதான தீர்க்கதரிசனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஓசியாவின் புஸ்தகம் அங்கே 6வது அதிகாரம் 2ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சகரியா 9வது அதிகாரம் அங்கே 11வது வசனம், இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது இயேசுவானவரை சொல்லி முடித்திருக்கிறார். என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் நியாயப்பிரமாணத்திலும்
சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசன ஆகமங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 25:8, சங்கீதம் 16, அப்படியே பலி ஆடுகளிலே போக்காடாக விடப்பட்ட காரியங்கள். யோவான் ஸ்நானன் அதை குறித்து தான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லியெல்லாம். அதனால் இப்படியாக நிறைய காரியங்கள் இருக்கும்போது இதிலிருந்து ஏதேனும் ஒன்றை எடுத்து உயிர்த்தலை குறித்து நாங்கள் பேசி இருக்கலாம். ஆனால் அது நமக்கு அங்கே மிகுதியும் பிரயோஜனமற்ற ஒரு காரியமாக இருக்கும். அறிய வேண்டிய காரியத்தை நமக்கு அறிந்து கொள்வது மிக மிக நமக்கு அறிய வேண்டிய ஒரு காரியம். ஆகையினால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அங்கே முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் கடந்த வாரத்தில் நாம் எல்லாரும் அங்கே கொண்டாடின ஒரு காரியத்தை அறிவோம். அப்படி இப்பொழுது இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன? கடந்த வாரத்தில் அங்கே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி ஒன்றை அங்கே எல்லாரும் அங்கே மிகுந்த விமர்சனமாக நாம் அங்கே கொண்டாடி அதே சமயத்தில் அந்த கொண்டாட்டம் இன்று கர்த்தருக்குள் அன்பான வேதனையோடும் அப்படியே நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவும் மிகுந்த உடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு கர்த்தருடைய கிருபையினாலே நான் சொல்லிக்கொண்டு, நீங்கள் உண்மையாக அதை ஆசரிக்கவில்லை, அதை நீங்கள் கொண்டாடி முடித்திருக்கிற அல்ல கொண்டாடும்படியாக இன்று எந்த முறைமையின்படி சபை தலைவர்கள் உங்களை நடத்துகிறார்களோ, நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் எல்லாரும் இயேசுவானவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மறுபடி நாம் நினைத்து பார்க்கிறோம், நாம் செய்கிறோம் என்பதாக. ஆனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனுக்காக ஒரு பண்டிகை, தேவனுடைய செயலை மறுபடியும் நினைத்து ஊர்வலம் சென்றிருக்கிறோம் சொல்லி, அந்த ஊர்வலம் தேவனுக்காகவும் தேவனுக்காக செய்கிறதுனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்குமான காரியங்கள் அல்ல. அது கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நரகத்திற்கு போகிற ஒரு ஊர்வலமே தவிர அது பரலோகத்திற்கான ஊர்வலமும் அல்ல, பரலோகத்திற்கான ஊழியமும் அல்ல என்பதை தயவு செய்து கர்த்தருடைய கிருபையினாலே இவ்வளவு முரட்டாட்டமாக பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினையாமல், நீங்கள் அதை சத்தியத்தை அறியும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டு நான் அங்கே சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி அங்கு வருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்ட சகரியாவுடைய தரிசனத்தின் நிறைவேறுதலாக இது நடந்தது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் இப்பொழுது முற்றிலுமாக அந்த வேத வாக்கியம் மறுபடி பேசப்பட்டு இருக்கிறது. அது நிறைவேறுகிற நாளில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அது நிறைவேறினது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அது சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் அதை காணலாம். சகரியா 9:9 நான் சற்று வாசிக்கிறேன், சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். சீயோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா வருகிறார்,
அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்கிற வேத வாக்கியம் அந்நாளில் நிறைவேறினது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சகரியா 9:9 முதல் நூற்றாண்டில் நிறைவேறினது என்பதை முதலாவது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது நிறைவேறின நாளில் திரளான ஜனங்கள் அவருக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் இந்த சம்பவத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி நாம் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அப்படியே மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரங்களில் நாம் இதை வாசிக்கிறோம். அது நிறைவேறுகிற காலத்தில் நன்றாக கவனித்து, அதை நிறைவேறுகிற காலத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசனா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் சொல்லி ஆரவாரமாய் கூச்சலிட்டு சத்தமிட்டு அலறி அவருக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் போய் கொண்டிருந்தது. ஆனால் இவ்விதமான ஒரு கூட்டம் அவரை தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்நாளில் இருந்த யூத மார்க்க தலைவர்கள் பிரியமான எந்த ஆலயத்தை வைத்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் எந்த வேத புஸ்தகத்தை வாசித்து வேதபாரகர்கள் சேர்ந்து ஆலயத்தில் நின்று போதகம் பண்ணினார்களோ அவர்கள் அந்த திருசன் நிறைவேறுகிற காலத்தில் அதற்கு எதிரிகளாக இருந்தார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சகரியா 9:9 நிறைவேறினது. அந்த நாளில் 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் அதை நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுக்கும் அது தெரியாது. அவர்களுக்கும் தாங்கள் நிறைவேற்றுகிற காரியம் இன்னது என்பது தெரியாமல் அதை நிறைவேற்றினார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர் நிறைவேற்றின பொழுது அங்கே சீசர்கள் முதற்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் கழுதையின் மேல் வந்தது சகரியா 9:9 படி நிறைவேறி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதுவரையும் அவர்களுக்கும் தெரியாது. அப்படியே கழுதையின் மேல் போகிற காலத்தில் அவருக்கு அந்த கழுதையின் பின்னதாக சென்ற யாருக்குமே சகரியா 9:9 நிறைவேறுகிறது, அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கும் தெரியாது. அதை தடை செய்த, இப்படி சத்தமிடாமல் இருக்கும்படியாக அதை அதட்டின ஊழியக்காரர்களுக்கும் அது தெரியாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு கூட்டம் சகரியா 9:9 நிறைவேற்றுகிறது, ஒரு கூட்டம் சகரியா 9:9 நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமலே எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இந்த இடத்திலே யார் அந்தி கிறிஸ்து என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். இவர்களுக்கு திருசன் நிறைவேறுவது தெரியாது. ஆகிய கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது அந்த காலத்தில் நாம் இருந்திருந்தால், நாம் எல்லாரும் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் அதே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பவனியை நாம் இப்பொழுது நம்முடைய சபை அனுசரிக்கிறபடியினால் நாம் அங்கு ஊர்வலம் சென்றோமே தவிர நாம செல்லவில்லை. ஆனால் சபையானது இப்பொழுது எதற்காக அதை எப்படி நடத்துகிறார்கள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது முந்தின தலைமுறையில் எப்படி நடந்தது, இப்பொழுது அது எப்படி நடக்கிறது, யாரெல்லாம் கூட்டாக சேர்ந்து நடத்துகிறார்கள் என்பதை உடைய கண்ணுக்கு தெரியுமானால் நன்றாக இருக்கும். அன்று இயேசு சொன்னார், நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன்னுடைய பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று சொல்லி அந்த திருச்சத்தின் நிறைவேறுதலில் அன்று
இருந்த சந்ததி எதை செய்திருக்க வேண்டுமோ அதை செய்யாமல் போனபடியினால் வரப்போகிற ஆக்கினையை குறித்து, தண்டனையை குறித்து, வரப்போகிற அங்கே துன்பத்தை குறித்து ஆண்டவருக்கு சொன்னார். அந்த துன்பம் வருகிற நாளிலும் அவர் சொல்லியிருந்த காரியம், இந்த எருசலேமின் அழிவை குறித்து அவர் சொன்ன நாளில், இந்த சம்பவத்தை நீங்கள் காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர் எல்லாரும் மலைகளுக்கு ஓடிப்போங்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் கீழே இறங்காதிருக்கிறவன், நீங்கள் இந்த நாளில் ஓடி போக வேண்டும் என்று சொல்லலாம் அங்கே மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தார். அதே நாளில் இந்த இயேசுவை கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொண்டு இயேசுடைய போதனை கேட்டு எல்லாரும் அந்த நாளில் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெப கூட்டம் நடத்துவோம், எல்லாரும் ஆலயத்திற்கு திரண்டு வாருங்கள் சொல்லி ஆலயத்துக்கு வரும்படியாக அழைப்பு கொடுக்கப்பட்டு விசுவாசிகள் எல்லாரும் ஆலயத்தில் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யெகோவா தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஜெபம், தேவனுடைய ஆலயத்து குறித்து நீங்கள் பேசுவதை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்நாள் ஜெபம் பண்ணினாள், அங்கே சாலமோனுடைய பிரதிஷ்டை நாளில் அதை செய்த ஜெபம், அப்படி எல்லா ஜெபம், இன்னும் ஜெபம் ஜெபம் சொல்லி அனைவரும் சொல்வார்கள். பிரியமான ஜெபம் மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. நான் ஜெபத்திற்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை, ஆனால் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், காலத்தை விதமாக அறிந்து செய்யப்பட வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடினார்கள், அவர்களும் ஜெபம் பண்ணினார்கள். என்ன ஜெபம் பண்ணினார்கள்? அது நடக்கிற நாளில் மழை பெய்திருக்கக்கூடாது, மழை பெய்யாதிருக்கிற நாளாக இருக்க வேண்டும். அது செய்கிற நாளில், அது நடக்கிற நாளில் யாரும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடாது. அது நடக்க காலத்தில் யாரும் கை குழந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு சொல்லியிருந்தார். அவர்கள் அப்படி ஜெபம் பண்ணினார்கள். இவர்களோ பாதுகாப்பு கிடைக்கும் வரிசை ஜெபம் பண்ணினார்கள். ரெண்டு ஜெபத்திற்கு வித்தியாசம். மார்க்க தலைவர்கள், ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சி உள்ளவர்கள், இந்த அழிவின் நாளில் தேவனவை பாதுகாப்பார் சொல்லி பாதுகாப்பிற்காக ஜெபம் பண்ணினார்கள். அந்த நாளில், அது நடக்கிற நாளில் அங்கே இயேசுவை விசுவாசித்தவர்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? அது ஓய்வு நாளாக இருக்கக்கூடாது, அது மாரிகாலமாக இருக்கக்கூடாது, அது அங்கே கருவுற்ற பெண்களாகி இருக்கக்கூடாது, வயிற்று பிள்ளைகள் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடாது, கை குழந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஓடுகிற நேரத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஓய்வு நாளாக இருந்தால் அங்கே ஆலயத்தை, அங்கே கோட்டை சுவர்கள் பூட்டப்பட்டு வெளியில் உள்ள வியாபாரம் உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருந்து வெளியே யாரும் வியாபாரத்துக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஓய்வு நாள் பூட்டப்பட்டு இருக்கும். அப்படி அங்கே ஓட முடியாது. மழை பெய்கிற நாளாக இருந்தால் மழை பெய்யும் பொழுது நீங்கள் உங்களால் ஓட முடியாது. வயிற்று பிள்ளை இருக்குமானால் அந்த பிள்ளை வைத்துக் கொண்டு தூக்கி கொண்டு ஓட முடியாது. அங்கே கை குழந்தை இருக்குமானால் நீங்கள் ஓடும்பொழுது பிள்ளை தூக்கி கொண்டு ஓட வேண்டியதாக இருக்கும், கஷ்டம். ஆகையினால் இப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது சொல்லி ஜெபங்கள் சொல்லியிருந்தார். அவர்களுடைய ஜெபம் வேறு, உடைய ஜெபம் வேறு. ஜெபம் தான் அப்படி இன்று நினைக்கிறார்கள், எந்த ஜெபம் செய்யலாம் சொல்லி. அதில் இந்தியாவுக்கு எழுப்புதல், தமிழ்நாட்டுக்கு எழுப்புதல் சொல்லி அவர்கள் ஊர் ஊராக, மாவட்ட மாவட்டமாக, பட்டணமாக ஜெபத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்நாளிலோட தீர்சனம் எதுவோ அதை நீங்கள் அறியாமல் இருந்து நீங்கள் உங்களுக்காகவே ஒரு காரியத்தை உண்டு பண்ணி கொண்டு தேவன் என்ன விதமாக ஜெப கூட்டம் நடத்த சொன்னார் சொல்லி சொல்வாரே. ஆனால் தேவன் இந்நாளில் எதை செய்ய சொல்லியிருக்கிறார் அதை நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய ஜெபம் தப்ப முடியாது. அதை செய்ய சொல்ல மாட்டார். முதலாவது எப்படி செய்ய சொல்லுவார்? பிரியமானவர்களே, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி நாளில் நீங்கள் எல்லாரும் அங்கு அழியாதபடிக்கு அவளை விட்டு வெளிவாய் சொல்லும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட எல்லாரையும் கூட்டி வைத்துக் கொண்டு எப்படி ஜெபம் பண்ண சொல்லுவார்?